ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என் தம்பிக்கு இன்றைக்கி பிறந்தநாள். ஸோ இன்றைக்கி அவனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி என்ன செலிப்ரேட் பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி கேம்ஸ்லாம் வச்சு நீங்கள் செலிப்ரேஷன் சொல்லிட்டு கேம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, நாங்கள் அப்படி தான். அது என்னென்னா, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதில் நல்ல டைலாக்காக எது இருக்கோ அதை அவனை நீங்கள் பேச ஓடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நீ பேசுகிற மாதிரி எப்படி பேசுங்க, வாய்ஸை கேட்டு நீங்கள் வாயை பழப்பீங்க. நடங்க தமிழ் டைலாக். பிறந்த நாள் ரொம்ப அழகாக கருப்பாக இருக்கேன். கருப்பு பேர் அழகா கண்ணுக்குள்ளே நிற்கிறேன், வெள்ளிச்சு கூட்டேன். இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம ஸ்க்ரோல் பண்ண போகிறோம். இதில் எந்த டைலாக் நல்லா இருக்கோ அதான் நீ பேசி வர போகிறோம். ஓகே, பைத்தியம் நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா 2 பேருக்கு கேட்டு கிட்ட பேசுற என்னால ஊரோட ஒரு தூக்கி போக தெரியாம இல்லை. 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பொம்பளை பிள்ளைங்க ஊரை சுத்தமா கெட்டு போயிடுவாங்க. ஆம்பளை பிள்ளைங்க வீட்டுல உட்கார்ந்து கெட்டு போயிடுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க ஊரை சுத்தமா கெட்டு போயிடுவாங்க. இதோட பெரிய டைலாக். ஆம்பளை பிள்ளைங்க நம்ம தலைவர் எடுப்போம்டா. நீ என் ஃபேன் தலைவா, நீ என் ஃபேன் தலைவா. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அசிங்கமா இல்ல, தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வர. இப்ப நீ குடிச்சிட்டு வந்தா மட்டும் நம்ம குடும்ப கஷ்டம் சரியாயிடுமே என்ன? நம்ம குடும்ப கஷ்டம் நிஜமாவே உனக்கு சரியாகணும்னு என்ன இருந்தா, உன் நண்பர்களோட சேர்ந்து குடிக்கிறதுக்காக தினமும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறல காசு, அந்த காசு எடுத்துட்டு வந்து வீடு சுத்தி வாங்கி வச்சுக்கிற கடன் அடைச்சாலே பாதிக்கு மேல கஷ்டம் சரியாகிடும். பசங்களுக்கு நல்ல சாப்பாடு போடு, துணி வாங்கி கொடு. இல்ல நான் இந்த கஷ்டத்தெல்லாம் மறக்கதான் நான் குடிக்கிறேன்னு நீ சொன்னா, எங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த கஷ்டத்தையும் மறக்க சேர்த்து குடி. டைமிங்ல தூக்குனா கரெக்டா. சரி, ஓகே. இந்த வீடியோவை இந்த டைலாக் வந்து இவனை பேச விட போகிறோம். நீ எத்தனை ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சூப்பர். ஓகே, ஃபஸ்ட் பார்த்துட்டியா? தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வர. இப்ப நீ குடிச்சிட்டு வந்தா மட்டும் நம்ம குடும்ப கஷ்டம் சரியாயிடுமே என்ன? நம்ம குடும்ப கஷ்டம் நிஜமாவே உனக்கு சரியாகணும்னு என்ன இருந்தா, உன் நண்பர்களோட சேர்ந்து குடிக்கிறதுக்காக தினமும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறல காசு, அந்த காசு எடுத்துட்டு வந்து வீடு சுத்தி வாங்கி வச்சுக்கிற கடன் அடைச்சாலே பாதிக்கு மேல கஷ்டம் சரியாகிடும். முடிஞ்சா பசங்களுக்கு நல்ல சாப்பாடு போடு, துணி வாங்கி கொடு. இல்ல நான் இந்த கஷ்டத்தெல்லாம் மறக்கதான் நான் குடிக்கிறேன்னு நீ சொன்னா, எங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த கஷ்டத்தையும் மறக்க சேர்த்து குடி. ஆனா இந்த இடத்துல வச்ச கவரவாத உங்களோட தான். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் முதல்ல ஃபர்ஸ்ட் லைனா அசிங்கமா இல்ல, தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வர. அசிங்கமா இல்ல, தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வர. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா சொன்னாதான் அவனுக்கு டாஸ்க். இப்ப நீ குடிச்சிட்டு வந்தா மட்டும் நம்ம குடும்ப கஷ்டம் சரியாயிடுமே என்ன? நம்ம இப்ப நீ குடிச்சிட்டு வந்தா மட்டும் நம்ம குடும்ப கஷ்டம் இது கஷ்டமா என்ன நினைச்சேன்னா குடும்ப கஷ்டம் நிஜமாவே உனக்கு சரியாகணும்னு என்ன இருந்தா, உன் நண்பர்களோட சேர்ந்து குடிக்கிறதுக்காக தினமும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறல காசு, அந்த காசு உனக்கு நிஜமாவே குடிக்கணும்னு இஷ்டம் இருந்தா, குடிக்கணும்னு இஷ்டம் இருந்தா டைலாக் கேட்கவே இல்லையே. கடனாட
கடன் அடைச்சாலே பாதிக்கு மேல் கடன் அடைச்சாலே பாதி மேல நண்பர்களோட சேர்ந்து குடிக்கிறதுக்காக தினமும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுல காசு அந்த காசு எடுத்துட்டு வந்து வீடு சுத்தி வாங்கி வச்சுக்கிற கடன் அடை. தனியா சேர்த்து வச்சு கொண்டு குடிக்கிறியே காசு அத நீ ஆம்பளையா இருந்தா கடன் அடைச்சாலே பாதிக்கு மேல கஷ்டம் சரியாகிடும். முடிஞ்சா பசங்களுக்கு நல்ல நானும் சாப்பாடு விட கொடு. மாட்டேன்னு துணி கவலைப்படுறேன் வாங்கி கொடு. விட இல்ல, மாட்டேன் இந்த கஷ்டத்தெல்லாம் மறக்கதான் நான் அதுவும் வந்து நான் நீ சொன்னா எங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த கஷ்டத்தையும் மறக்க இந்த இந்த இடத்துல இருந்தா பசங்களுக்கு நல்ல சாப்பாடு போடு, துணி வாங்கி கொடு. இல்ல நான் இந்த கஷ்டத்தை மறக்கதான் நான் குடிக்கிறேன்னு நீ சொன்னா எங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த கஷ்டத்தையும் மறக்க மறந்துட்டியா? இது இது அது இற நான் பண்றேன்டா. துணி வாங்கி கொடு. இல்ல நான் பாதிக்கு மேல கஷ்டம் சரியாகிடும். நண்பர்களோட சேர்ந்து குடிக்கிறதுக்காக தினமும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுல காசு அந்த காசு எடுத்துட்டு வந்து வீடு சுத்தி வாங்கி வச்சுக்கிற கடன் அடைச்சாலே பாதிக்கு மேல கஷ்டம் சரியாகிடும். முடிஞ்சா பசங்களுக்கு நல்ல சாப்பாடு போடு, துணி வாங்கி கொடு. இல்ல நான் இந்த கஷ்டத்தெல்லாம் மறக்க கஷ்டத்தெல்லாம் மறக்கலாம் குடிக்கிறேன்னு நினைச்சா எங்களை கொண்டுட்டு இது நீ போய் உன் ஃப்ரெண்டுங்களோட போய் குடி நீ சொன்னா எங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த கஷ்டத்தை மறக்க சேர்த்து குடி. சீ. Bro, நீங்க உங்க பிக் ஃபேனாவே ஆயிட்டான் ப்ரோ. நீங்க துப்புற ஸ்டைல பார்த்து இன்னுமே சிரிச்சிருக்கான். டெய்லியுமே அவன் என்ன தெரியுமா பழகிட்டான்ப்பா, சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோங்கிற டைலாக் ஏன் பழகிட்டான் ஃபேனாவே சூப்பர் ப்ரோ. அதோட மாஸ் என்ன ஆக்ஷன் சான்ஸே இல்ல. நீங்க அனுப்புனீங்களே ஆளுங்க சூப்பர் ப்ரோ. வா சரி வா. அசிங்கமா இல்ல அதுதான் அப்படியே ஒழுங்கா சொல்றேன். அப்படியே தப்பிக்கலாம் சேஃபாவே இருக்கும். இப்போ கரெக்டா அவன் சொல்லணும். அசிங்கமா இல்ல தினமும் வீடு சரி அசிங்கமா இல்ல. சரி பாவம் பார்த்து விட்டுரும். அப்படியே டம்மாஸ் பண்ணிட்டு அப்படியே அப்படியே வீடியோ வரும். அதுக்கேற்ற மாதிரி நீ வாய்ஸ் வந்து இது பண்ணும், பேசக்கூடாது. ஓகேவா? 3 2 1 ஒரே சான்ஸ் தான் ஆக்ஷனோட. 3 2 1 ஸ்டார்ட். அசிங்கமா இல்ல தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வர. இப்ப நீ குடிச்சிட்டு வந்தா மட்டும் நம்ம குடும்ப கஷ்டம் சரியாகணுமா என்ன? நம்ம குடும்ப கஷ்டம் நிஜமாவே உனக்கு சரியாகணும்னு என்ன இருந்தா உன் நண்பர்களோட சேர்ந்து குடிக்கிறதுக்காகவே தினமும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுல காசு அந்த காசு எடுத்துட்டு வந்து வீடு சுத்தி வாங்கி வச்சுக்கிற கடன் அடைச்சாலே பாதிக்கு மேல கஷ்டம் சரியாகிடும். முடிஞ்சா பசங்களுக்கு நல்ல சாப்பாடு போடு, துணி வாங்கி கொடு. இல்ல நான் இந்த கஷ்டத்தெல்லாம் மறக்கதான் நான் குடிக்கிறேன்னு நீ சொன்னா எங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த கஷ்டத்தையும் மறக்க சேர்த்து குடி. சீ. அசிங்கமா இல்ல தினமும் வெச்சி ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆக்ஷன் பண்றா என்னி கொண்டு. இவனுக்கு இன்னொரு ஒரு டைலாக் இருக்கும். என்ன டைலாக்னா, நான் யூடியூப்லயே சின்னதா இருக்குங்க, அதை பாருங்க. அதை சூஸ் பண்ணிட்டு பண்ணியாச்சு, நீயே பேசணும்ல. ஓ எடுத்து வச்சிருக்கீங்களா? ஐஎஸ் பாபு கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம டைலாக் பேசியிருப்பாரு, அதையும் பாருங்க. சார் ஒரு நாள் அதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கு அப்படியே. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ. சார் ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லைன்னு சொன்னா அடிப்பேன். அடி. ஓகேவா? ஒழுங்கா சொல்லணும், சீரியஸா சொல்லணும். சார் இல்லைன்னா அடிப்பேன். ஓகேவா? ஓட விட்டு அது லாஜிக்கே இல்லாம டைலாக் பேசியிருப்பாரு, அதையும் பாருங்க. சார் ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல அப்படியே டப் பண்ண அப்படியே 3 2 1 ஸ்டார்ட். அதே மாதிரி ஐஎஸ் பாபு கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம டைலாக் பேசியிருப்பாரு, அதையும் பாருங்க. சார் ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லைன்னு சொன்னா அடிப்பேன். சூப்பரா டப் பண்ணிட்டாரு.
இதோட டப்பிங் சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ப்ரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னா, இன்னைக்கு அவருக்கு வந்து கேக் எடுத்தீங்க. இதான் கேக். இன்னும் இந்த வயசுல நீங்க முல்லையாடா அதுக்கு முன்னாடியே ஒரு 5 ஸ்டார். அதுதான் இது. சூப்பர் ப்ரோ, நல்லா 5 ஸ்டார், நல்ல சூப்பர் ஹைஜீனிக். இந்த 5 ஸ்டார் தான் கேக்கா வச்சு இவனை கட் பண்ண விட போறோம். அதுல என்ன தெரியுமா செம்ம காமெடி, இது எடுத்துட்டு வந்ததே இவன் தான். சொன்னதே நாங்க கீழே போயிட்டு சாக்லேட் தட்டு கத்தி இதை எடுத்துட்டு வாடான்னு சொல்லி வந்தேன். அது வேற கேக்குறாங்க. நானே யோசிக்கிறேன் எனக்கு சொல்ல தேவை. ஓகே, இந்த பிரிக்கிற ப்ராசஸ் நான் பண்றேன். ஓகே, திங்கிற ப்ராசஸ் நாங்க 2 பேரும் பார்த்துக்கலாம். இல்ல அது இந்த சொன்னால கேண்டில் இல்ல, அதுக்காக வந்து லைட்டா எல்லாத்தையும் ஏதாச்சும் கேண்டிலுக்கு பதிலாக டார்ச். லேம்ப் இல்லாத காரணத்துக்காண்டி நாங்க டார்ச் லைட் யூஸ் பண்ணிக்கிறோம். வேற வழி இல்ல, அதை வச்சு ஊது. தெரிஞ்சுக்குது. ஆனா லைஃப்ல நான் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. சிலது முன்னாடி நம்ம முதுகுல குத்தி நிக்குது, சிலது முன்னாடி அவனை கத்தி நிக்குது. அவன் கட் பண்ணி இதான் சாரி கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் வழி இல்ல. லேம்ப் போஸ்ட் கொடு. இங்க ஆச்சரியப்படணும். இதை பார்த்து இதை கட் பண்ற மாதிரி இரு, ஆச்சரியப்படு. ஆச்சரியம் வச்சுட்டு அம்மா குத்திர இத்திர அம்மா தமிழ் ரெடி. ஓகே, இப்போ ஊத சொன்னடா அணிஞ்சிருச்சு. ரைட், ஓகே. ஹாப்பி பர்த்டே. பாக்க வந்து நாய் பீ மாதிரி இருக்கு. நீதான் இதெல்லாம் பேச இங்கிலீஷ்னா பேசினா அடிப்பாங்க. ஒழுங்கா பேசணும். பாக்க வந்து 5 ஸ்டார் கூட ரொம்ப 3 பேர் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மட்டும் இல்லையா? உனக்கு மட்டும் அந்த ஒருத்துக்கு ஒரு தான் இருக்கு. அதையும் நீ குச்சிட்டு வந்து எனக்கு பயமா இருக்கா? நீ வெட்டுறா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. அந்த ஒரு தள்ளிடுவான் பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு. இப்போ நான் இப்படி தேப்பானா அப்ப ரத்தம். ஐயோ ஐயோ போச்சாரி. ஓகே गाइस, உயிரை சுகர பிருந்தாண்டா வப்பண்டா சத்தானோ. அவ்வளவுதான். என்ன நீ வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து கொஞ்சம் கொடு. வீடியோ முடிவடைகிறது. ரேயானுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. போதுமா? ஒழுங்கா பாருப்பா, கமெண்ட் பண்ணுவாங்க. புஷ்பானா ஃபயர் நினைச்சியா? வைல்டு ஃபயர். கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க இவனே. இது நல்லா இருக்கா? தமிழ் ரெடி. 2 தமிழ் உங்களுக்கு ரெடி. எது ஒன்று வச்சுக்கோங்க. சரி, ஓகே. திருப்தியா? ஹாப்பி ஆயிட்டியா? இப்படி கேக்லாம் வெட்டியிருக்கோம். ஓகே தானே உனக்கு? வெரி குட். சரி, ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணிக்கிறேன். பாய். டாடா பாய். பாய் சொல்லுங்க. பாய்.